Good morning, students. So far we learnt about electrostatics. In electrostatics we specifically talked that charges restல இருக்கும்போது chargesோட behavior எப்படி இருக்கும், what will be the electric field, electric force, gasலாம் யூஸ் பண்ணி electric field கண்டுபிடிச்சோம், work done, potential energy. So we discussed many and finally we end up with the capacitors, correct? So இது எல்லாமே நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு என்ன அஷ்யூம் பண்ணோம் அப்படின்னா charges restல இருக்குன்னு அஷ்யூம் பண்ணோம். What will happen if charges starts to flow? இதை பற்றி தான் இந்த சாப்டர்லேருந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் சார்ஜஸ் வந்து மோஷனில் இருக்கிறதுனால என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஆரம்பித்து நெக்ஸ்ட் சாப்டரில் ஸோ சார்ஜஸ் மோஷனில் இருக்கும்போது கரண்ட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஈவன் இட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலையும் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை ஃபாரடே வைக்கிறாரு. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் அசம்ஷன் தே கன்க்ளூடட் தட் இட் கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்சோ கேன் ப்ரொடியூஸ் த கரண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலி மேக்ஸ்வெல் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, யூ டோன்ட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஆர் சிங்கிள் என்டிட்டி கால்ட் அஸ் தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது தனி கிடையாது, மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது தனி கிடையாது, ரெண்டுமே சிங்கிள் என்டிட்டி கால்ட் அஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிசம் அப்படின்னு ஃபைனலா we are going to conclude this electromagnetism chapter. ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசமில் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்த்தாச்சு. பேசிக்காக வி அஷ்யூம் தட் சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் போது வாட் வில் பி த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ சார்ஜஸ் மோஷனில் இருந்துச்சுன்னா வாட் வில் பி த ப்ராப்பர்ட்டிஸுங்கிறத இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூ ஆல் நோ, சார்ஜஸ் மோஷனில் இருக்கும் போது இட் ப்ரொடியூசஸ் சம்திங் கால்ட் அஸ் அ கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த சாப்டரில் என்னென்ன பார்க்க போகிறோங்கிறத அவுட்லைனில் நம்ம பார்க்கலாம். So today's class we are going to discuss about the electric current. So the conventional current பற்றி நம்ம பேச போகிறோம், drift velocity பற்றி நம்ம பேச போகிறோம், current density, Ohm's law, resistance, resistivity, conductance, conductivity, temperature dependence on the resistance, then what will be the color code and series parallel combination of the resistor பார்க்க போகிறோம். EMFனா என்னன்னு டிஃபைன் பண்ண போகிறேன், potential difference பற்றி டிஃபைன் பண்ண போகிறேன், internal resistance of the cells and what is the series and parallel combination of the cellsங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். So after this theory session you will have a problem session which is based on this theory part. Is that okay? So now let's get started. ஸோ பேசிக்காக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் கரண்ட். அஸ் யூ ஆல் நோ, எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம எப்படி சொல்லுவோம், சார்ஜஸ் ரெஸ்ட்டில் இருக்கும் போது இட் வில் ப்ரொடியூசஸ் ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் இட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்சஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். பட் சார்ஜஸ் மோஷனில் இருக்கும் போது தட் இஸ் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், அதை தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன், தட் இஸ் சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ கண்டக்டர் இன் 1 செகண்ட், தட் இஸ் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஸ்டெடியாக இருந்துச்சு, இஃப் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ரேட் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெடிங்கிற கண்டிஷனை நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம கரண்ட்டை நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா Q/T. இஃப் த ஸ்டெடி தட் இஸ் இந்த சார்ஜஸ் ஃப்ளோ வந்து ஸ்டெடியாக இல்லை, விச் வேரிஸ் வித் டைமாக இருக்கும் போது ஐ கேன் டிஃபைன் I is equal to dQ/dt. ஸோ வாட் எவர் இட் இஸ் த சேஞ்ச், த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜை தான் நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். த சார்ஜ் ஃப்ளோ கேன் பி ஸ்டெடியாகவும் இருக்கலாம் ஆர் இட் கேன் வேரி வித் டைமாகவும் எனக்கு இருக்கலாம். ஸோ வாட் வில் பி த யூனிட்? So the unit of the electric current is nothing but coulomb per second. So it is a scalar quantity. So current வந்து நமக்கு directionும் இருக்குது, magnitude இருக்குது, but still we are calling current as a scalar quantity because it does not obey the triangle law of vector addition. நம்ம triangle law of vector addition என்னங்கிறத நம்ம vector analysisல நம்ம பார்த்தோம். So current நம்ம என்ன quantity நம்ம சொல்கிறோம், scalar quantity அப்படின்னு நம்ம சொல்கிறோம் because it does not obey the triangle law of vector addition even though it has direction as well as magnitude. இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரண்ட் என்னங்கிறத பார்க்கலாம். அது என்னங்க மேம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் ஸ்டெடி கரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கரண்ட்டுக்கும் டைமுக்கும் கிராஃப் போடுறேன். இஃப் தட் கரண்ட் வேல்யூ டஸ் நாட் சேஞ்ச் ஆஸ் டைம் சேஞ்சஸ், இப்போ எனக்கு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது கரெக்டாக, இது எனக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் மாறிட்டே இருக்குது. ஆனால் இந்த கரண்ட் வேல்யூ 5 இருந்தது, 5 ஆம்பியராக இருந்தது. இட் இஸ் சேஞ்சிங், இட் டஸ் நாட் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இட் இஸ் கான்ஸ்டன்ட் சொல்லாமா. தட் மீன்ஸ் இந்த ஃப்ளோவை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். So can you see this one? இந்த blue color line என்ன சொல்லுது? That means the steady current which does not vary with time. So next, oh I'm sorry, திரும்ப இது வருது, திரும்ப இது ஸ்லைட் ஷோங்கிறனால let's do one thing. Okay, so இது steady flow அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் for a steady current.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் திஸ் வயலட் கலர் லைன் பி சொல்லுது அப்படின்னா இட் இஸ் சேஞ்சிங். எனக்கு இங்கே பாருங்கள், இப்போ இங்கே டைம் சேஞ்ச் ஆக இந்த கரண்ட் வேல்யூவே எனக்கு மாறிட்டே இருக்குது. இங்கே எனக்கு 1 ஆம்பியராக இருந்தது, தட் 1 செகண்ட், 2 செகண்டில் இது 2 ஆம்பியராக இருக்குது, 3 செகண்டில் இது 3 ஆம்பியராக இருக்குது. சம்வாட் எனக்கு லீனியராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. தேர் இஸ் சம் சேஞ்ச் இருக்குன்னு சொல்லாமா? ஆர் எல்ஸ் த சேஞ்ச் குட் பி சம்திங் லைக் திஸ். இதுவும் எனக்கு ஒரு சேஞ்ச் தான். எப்படி இருக்குது? சம்வாட் எனக்கு கர்வ் இன் ஷேப்பில் கர்வ்டாக இருக்குது. ஸோ பிஎன்சி ரெண்டுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேரியிங் current whose magnitude varies with time. Correct? So magnitude எப்படி எனக்கு ஆயிட்டே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கரண்ட்டோட மேக்னிடியூட் டைம் சேஞ்ச் ஆக இது வேரி ஆகிட்டே இருக்குது. இன்னொரு கரண்ட்டை கூட நம்ம சொல்லலாம், தட் இஸ் நத்திங் பட் திஸ் கரண்ட் விச் இஸ் ஆல்டர்னேட்டிவ் இன் நேச்சர். ஸோ இதை நம்ம ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தட் இஸ் ஹூஸ் மேக்னிடியூட் வேரிஸ் கண்டினியூஸ்லி அண்ட் டைரக்ஷன் ஆல்சோ சேஞ்சஸ் பீரியாடிக்லி. ஸோ இதை பற்றி நம்ம எப்போ படிப்போம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுங்கிற ஒரு சாப்டர்லேயே இதை பற்றி நம்ம பெருசாக பேச போகிறோம். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே டிசி தான். தட் இஸ் டைரக்ட் கரண்ட் விச் இஸ் அ ஸ்டெடி கரண்ட்டாக தான் நம்ம பேச போகிறோம். இஸ் தட் கிளியர்? திஸ் இஸ் வாட் த கரண்ட் இஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரண்ட் இஸ். ஸோ கன்வென்ஷனல் கரண்ட் தட் இஸ், இப்போ எனக்கு ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ ஒரு பிளேட் எனக்கு கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாகவும் இன்னொரு பிளேட் எனக்கு கம்ப்ளீட்டாகவும் நெகட்டிவாகவும் இருக்குது. இப்போ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிறது உங்களால் பார்க்க முடியுதா? தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் சார்ஜஸ் டைரக்ஷன் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ் வில் பி த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டாக எனக்கு இருக்கும். தட் இஸ் கன்வென்ஷனல் கரண்ட் இஸ் த கரண்ட் whose direction is along the direction of motion of positive charge under the action of the applied electric field. You know that there will be electric field in between the plates. ஒத்துக்கிறீங்களா? பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் என்ன ஆகும் நம்ம பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு படி அக்கார்டிங் டு முன்னாடி கேஸில், அதாவது முன்னாடி சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் டுவர்ட்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு போகும், வேற நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் டு த அப்ளைட் ஃபீல்டு போகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சின்ஸ் யூ நோ தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி பாயிண்ட் பண்ணும்? ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் இந்த டைரக்ஷனில் எனக்கு பாயிண்ட் பண்ணும். இஸ் இட் கிளியர்? ஸோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் இந்த டைரக்ஷனில் போகும், நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் இந்த டைரக்ஷனில் போகும். பட் கன்வென்ஷனல் கரண்ட்டுங்கிறத நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷன் தான் கரண்ட் டைரக்ஷனும் நான் சொல்லலாம். இன்னொரு வழியை நான் எப்படி சொல்லலாம்? டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி சேம் அஸ் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்னு கூட சொல்லலாம்ல. பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது, பாசிட்டிவ் சார்ஜஸ் டைரக்ஷன் தான் கரண்ட் டைரக்ஷன், கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அண்ட் கரண்ட் டைரக்ஷன் சேம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இஸ் இட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் இப்போ எனக்கு நெகட்டிவ் இன்னொன்று பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் எப்படி போகுது? இந்த டைரக்ஷனில் போகுது. அப்படின்னா கரண்ட் இப்போ எப்படி இருக்கும்? ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் இருக்கும் சொல்லலாமா? கரெக்ட். த கன்வென்ஷனல் கரண்ட் டியூ டு மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் இன் டைரக்ஷன் ஆப்போசிட் டு தட் ஆஃப் த motion of the electrons. Is that clear? So drift velocity and drift current பற்றி நான் பேச போகிறேன். இப்போ drift velocity and drift currentனா என்னங்க மேம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இதுதான் ஒரு மெட்டீரியல் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இந்த மெட்டீரியலில் somewhat you have a lattice. ஸோ இந்த லாட்டிஸ்லலாம் எனக்கு அயான்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ்லாம் ரேண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து பிகாஸ் இட்ஸ் அ மெட்டல் சொல்லிட்டேன், இட்ஸ் அ கண்டக்டிங் மெட்டீரியல். ஸோ இதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டம் டைரக்ஷனில் ஜாலியாக இப்படி விளையாண்டே இருக்கும். புரியுதா? இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதுவுமே கொடுக்கல பிகாஸ் இன் கண்டக்டர் யூ நோ தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இஃப் யூ கிவ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்காததுக்கு முன்னாடியே இது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுவோம்? ரேண்டம் டைரக்ஷனில் இது போயிட்டு இருக்கும். பட் ஒன்ஸ் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தேன்னா என்ன ஆகும்? தேர் வில் பி ட்ரிஃப்டிங் ஆஃப் இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ட்ரிஃப்ட் ஆகும்னு சொல்லலாமா? இனிஷியலாக இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஜாலியாக இப்படி போயிட்டு இருந்தது. இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோன்னே இது என்ன ஆகிடும்? ரேண்டம் டைரக்ஷனில் போகாமல் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போகும். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா the drift velocity is defined as the velocity with which the electrons get drifted towards the positive terminal under the effect of the applied electric field. Before that it was random directionல இருக்கு. பட் இது என்ன ஆகுது? ட்ரிஃப்ட் ஆகுது. எதனால ட்ரிஃப்ட் ஆகுது? பிகாஸ் ஆஃப் த அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதை தான் நம்ம ட்ரிஃப்ட் velocity அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரிஃப்ட் velocity there will be a current. ஸோ இன் கேஸ் this is a conductor அப்படின்னா, ஸோ தான் லென்த் L அப்படின்னா I can give some potential difference. Here this side is A, this side is B. I am giving the potential difference here. Because of this potential difference, electrons start
starts moving on. Because of this there is a electric field here. So drift velocity எனக்கு எப்படி இருக்கும், will be in the opposite in direction. எனக்கு positive terminal towards என்ன ஆகும், இது attract ஆகும். Because positive to negative தான் என்ன எனக்கு இருக்கும், electric field இருக்கும். That is the direction of the current. But electronsல எப்படி மூவ் ஆகும், electric fieldக்கு opposite in directionல மூவ் ஆகும், இந்த directionல மூவ் ஆகும். அப்படின்னா இந்த electronsல என்ன ஆகுது, shifted towards the positive terminal. Free electrons get drifted towards the positive terminal because of this electric field. So இதனால வரக்கூடியது தான் drift speed அப்படின்னு நம்ம சொல்றோம், or drift velocity. So drift velocity நான் எப்படி டிஃபைன் பண்றேன், vd is equal to a vector times tau, and vd a க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So a is nothing but F by m. சொல்லலாமா, F is nothing but E by m. Since electrons are moving, I can write with the minus sign. That is what written here. Is that clear? So இதிலிருந்து I can define something called as a current. Because of this drift speed, there is a drift current, that is I is equal to NEAVD. Can you see this expression? This current is directly proportional to the drift velocity. Are you getting my point? So drift, as I said, drift velocity is current is directly proportional to the drift velocity. So conventional current நம்ம define பண்றோம், then drift speed, drift velocity and current இங்க நான் define பண்ணியிருக்கேன். So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, current density. நான் இப்போ என்ன சொல்லிட்டேன், இப்போ வந்து ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சின்ன இன்னொரு விஷயங்கள் நான் பேச விரும்புகிறேன். அதாவது இப்போ நான் கரண்ட்டை வந்து நான் கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன். தட் மீன்ஸ் கரண்ட் இருக்குது, நாட் கரண்ட்டை கொடுக்குறேன், தெர் இஸ் சம் கரண்ட். அப்படின்னா மோஷன் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும் போது தான் எனக்கு கரண்ட் இருக்கும், ஒத்துக்கிறீங்களா? பட் இந்த மோஷன் ஆஃப் சார்ஜஸ் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டிவைஸ்க்கு எனக்கு எலக்ட்ரிக் கரண்ட் நான் சப்ளை பண்ணணும் அப்படின்னா தேர் ஷுட் பி சம் சோர்ஸ் ஃபார் த எலக்ட்ரிக் கரண்ட். The two types of source for the electric current நான் என்ன டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, that is source for the எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ சார்ஜஸ் எனக்கு மோஷனில் இருக்கணுமா, மோஷனில் இருந்தால் தான் எனக்கு எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கும். பட் யார் இந்த சார்ஜஸ் எனக்கு இப்போ புஷ் பண்ணி விடுவாங்க அப்படின்னா, யூ நோ த ஆன்சர். ஸோ ஐ எம் டிஃபைனிங் இன் அ டூ வேஸ். தட் இஸ் நத்திங் பட், ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் செல்லில் நான் சொல்லலாம், ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம் டைனமிக் ஜென்ரேட்டர் ஆர் டைனமோ. இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக் கரண்ட்டை ஐ கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ். இந்த செல்லுங்கிறது பேசிக்காக it is a device which converts chemical energy into electrical energy. செல்ஸில் நான் ரெண்டு வகையாக செல்ஸ் சொல்கிறேன், தட் இஸ் ப்ரைமரி செல் அண்ட் செகண்டரி செல். நம்ம இதை பற்றி பேசுவோம். பட் செல்லை நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா, டயக்ராமில் ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொன்று ஹையர் டெர்மினல், இன்னொரு லோயர் டெர்மினலில் டிஃபைன் பண்ணுவேன். தென் காம்பினேஷன் ஆஃப் செல்ஸை நம்ம பேட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா, திஸ் சிம்பிள், யூசிங் திஸ் சிம்பிள் ஐ கேன் டிஃபைன். ஸோ இந்த ஜென்ரேட்டரை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பேச போகிறோம். பட் பிஃபோர் தட், த சோர்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் இன் டூ வேஸில் நம்ம சோர்ஸை கிரியேட் பண்ணலாம். ஒன் வே இஸ் பை கிவிங் த செல், ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேட்டரி, ஆர் கிரியேட்டிங் சம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சோர்சஸ் லைக் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டைனமோ ஆர் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ கரண்ட்டை நம்ம ஸ்கேலார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இன்னொரு குவான்டிட்டியை நான் டிஃபைன் பண்ணுறேன், விச் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, விச் இஸ் நத்திங் பட் த கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கரண்ட் டென்சிட்டியை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட், ஸோ இட் இஸ் த கரண்ட் through unit area of the conductor around that point that provided that area is perpendicular to the flow of current in that point. For example, எனக்கு இதுதான் current direction அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கரண்ட்டுக்கு டைரக்ஷன் இருக்குது, பட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி நம்ம சொல்லிட்டோம். இப்போது கரண்ட் டென்சிட்டிங்கிறத நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கரண்ட் த்ரூ யூனிட் ஏரியா ஆஃப் அ கண்டக்டர். இப்போ இதுதான் எனக்கு ஒரு கண்டக்டர், இந்த கண்டக்டரோட ஏரியா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம், தட் இஸ் பெர்பெண்டிகுலர் to the direction of flowக்கு இருக்கணும். as we discussed for the electric flux மாதிரியே தான். electric fluxக்கு நம்ம என்ன சொன்னோம், இதான் electric field lines அப்படின்னா ஒரு ஏரியாவை நான் இங்கே பாயிண்ட் பண்ணுறேன், அந்த ஏரியா டைரக்ஷன் எப்படி இருக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கணும். பட் ஏரியாவுக்கு டைரக்ஷனாக எப்படி சொல்ல முடியும்னு சொன்னால், அதுக்கு ஒரு நார்மல், அவுட்வர்ட் நார்மல் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோமா. ஸோ அதே மாதிரி இங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கரண்ட் டென்சிட்டிக்கு, so it is the current passing through a unit area of a conductor around that point. Correspondingly in the area எப்படி இருக்கணும், perpendicular to the direction of flow. area perpendicular in the sense area vector direction தான் சொல்றாங்க. இதுதான் எனக்கு area vector direction. Then current direction is, this is the direction of the current. So I can define the current density. So J-வை நான் எப்படி சொல்லலாம் current density அப்படின்னா, current by unit area. இப்போ அதானே நம்ம டிஃபைன் பண்ணோம். current in terms of drift speedல நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம், that is nothing but I is equal to NE
ஏவிடி. இப்போ நம்ம டிஃபைன் பண்ணோமா, இதில் ஏஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா இந்த குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஐயை நான் இப்போ திரும்ப இதிலேருந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்? From this I is equal to J dot A சொல்லாமா? Since current density is a vector quantity ன்னு சொல்லியாச்சு, area is a vector quantity ன்னு சொல்லியாச்சு, ரெண்டுத்துக்கும் நான் டாட் ப்ராடக்ட் எடுத்தேன்னா final result will be a scalar quantity. This is what written here. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓம்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓம்ஸ்லாம் இஸ் a universal law அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் சச்சஸ் எனக்கு டெம்பரேச்சர் மாறக்கூடாது, டெம்பரேச்சர் வந்து எனக்கு அன்சேஞ்சாக இருக்கணும். ஸோ அண்ட் ஆல்சோ தேர் ஷுட் பி மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயினும் எனக்கு சேமாக இருக்கும் போது இந்த ஓம்ஸ்லாம் அங்கே வேலிடாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓம்ஸ்லாம் அப்படி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கரண்ட்டை பற்றி இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு கரண்ட் வந்து ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இட் ஷுட் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர். ஸோ ஃபிசிக்கல் சிச்சுவேஷன்ஸ் லைக் எனக்கு டெம்பரேச்சர், மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயின்லாம் எனக்கு சேமாக இருக்கும் போது மட்டும்தான் இந்த ஓம்ஸ் லாவை நான் யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் கரண்ட் ஃப்ளோயிங் ஷுட் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எனக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா வித் அ கான்ஸ்டன்ட் கால்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓகே, இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபிகர்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம், இந்த ஈக்குவேஷன்லேருந்து அப்படின்னா சம் லீனியாரிட்டி ரிப்ரசன்ஸ் தட் கரண்ட் எனக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நான் எவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கரண்ட் எனக்கு சேஞ்ச் ஆக போகுது. தட் மீன்ஸ் இந்த குவான்டிட்டி எப்படி இருக்கணும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்துச்சுன்னா கிராஃப் எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரப்போகுது. ஒன் டைமென்ஷனல் மோஷன்லேருந்தே நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிராஃப் வந்து எனக்கு ஒரு கர்வ் ஷேப்பாக வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ நான் ஓமிக் கண்டக்டர். நான் ஓமிக் கண்டக்டர்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாததுக்கு தான் இந்த கிராஃப் எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வராது. இட் மே சம் கர்வ்டு ஷேப்பாக எனக்கு வரலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். இட் இஸ் நத்திங் பட் த ஆப்போசிஷன் ஆஃபர்ட் பை த கண்டக்டர் டு த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் எலக்ட்ரிக் கரண்ட். அதாவது இந்த எலக்ட்ரிக் கரண்ட் போகிறது எனக்கு பிடிக்கல, ஒரு சம் அப்போசிஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதை அந்த குவான்டிட்டியை தான் நான் என்ன டிஃபைன் பண்ணுறேன், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரம் ஓம்ஸ்லாம் நான் எப்படி சொல்லலாம், V/I நான் சொல்லலாம். கரெக்டாக? ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கண்டக்டர் I இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும். கரெக்ட்? இதிலிருந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம், VDக்கு பதிலாக E/M டைம்ஸ் டவுன்னு சொல்லலாமா? கரெக்ட்? பிகாஸ் VD நம்ம இப்போ என்னன்னு பார்த்தோம், இனிஷியலாக ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் VD இஸ் ஈக்குவல் டு வி ரோட் சம்திங் A டைம்ஸ் டவ். ஏக்கு பதிலாக நம்ம என்னன்னு பார்த்தோம், F/M டைம்ஸ் டவ். எஃப்க்கு பதிலாக என்னன்னு போட்டோம், E/M டைம்ஸ் டவ். கரெக்ட்? ஸோ VDயை நம்ம இப்படி தானே டிஃபைன் பண்ணோம். ஸோ இப்போ இந்த VDக்கு பதிலாக இங்கே நான் இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், E² மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பிகாஸ் யூ ஹாவ் 2 E's here. கரெக்ட்? ஸோ ஐ வில் ஹாவ் NE² A τ/M இன்டூ V/L. V/Lங்கிறது டவுக்கு பதிலாக நான் எழுதியிருக்கேன். இஸ் இட் கிளியர்? ஸோ டவுக்கு பதிலாக நான் V/L அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நான் எழுதிட்டேன். இதிலிருந்து நான் திரும்ப என்ன பண்ணலாம், V/L இங்கே கொண்டு வந்துட்டேன். இதிலிருந்து M டைம்ஸ் V/I இங்கே கொண்டு வந்துட்டேன். சேம் நோட்டேஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் L, திஸ் இஸ் I. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா திஸ் இஸ் V/I. ஐ இந்த சைட் கொண்டு வந்துட்டேன். ரிமைனிங் டேர்ம்ஸை நான் இந்த சைட் கொண்டு போயிருக்கேன். தட் இஸ் ML/N E² A τ. இஸ் இட் கிளியர்? ஸோ V/L யூ நோ தட் இஸ் நத்திங் பட் R. அண்ட் இதிலிருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த M கான்ஸ்டன்ட், நம்பர் டென்சிட்டி கான்ஸ்டன்ட், E² இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் திஸ் τ இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். விச் இஸ் வேரியபிள் ஹியர்? திஸ் இஸ் L. லென்த் பை ஏரியா வில் பி அ வேரியபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ்க்கு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் திஸ் ரேஷியோ எனக்கு எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த குவான்டிட்டி ஆல் டுகெதர் நான் என்ன டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். த ரெசிஸ்டிவிட்டி டெல்ஸ் யூ த நேச்சர் ஆஃப் தட் மெட்டீரியல். ஸோ இந்த ரெசிஸ்டிவிட்டியை வச்சு நேச்சர் ஆஃப் த கண்டக்டர் எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸை வச்சு நான் என்ன பண்ணலாம், இந்த ரெசிஸ்டிவிட்டியை வந்து என்னவா இருக்கும் ஒரு மெட்டீரியலுக்குங்கிறத நான் சொல்ல முடியும். அண்ட் திஸ் ரெசிஸ்டிவிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த ரெசிஸ்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஒன்லி டெம்பரேச்சர். திஸ் ரெசிஸ்டிவிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பட் இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் டெம்பரேச்சர். திஸ் ரெசிஸ்டிவிட்டியை வச்சு ஒரு நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் நான் என்னங்கிறத சொல்ல முடியும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ரெசிஸ்டிவிட்டி நான் டிஃபைன் பண்ணுறேன், ஒரு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸும் சொல்லுவாங்க. இதிலேருந்து நான் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த லென்த் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த கிராஸ் செக்ஷனல் ஏரியா அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். பிகாஸ் ரோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நேச்சர் ஆஃப் த மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணியிருக்கு, தட் இஸ் டெம்பரேச்சர் ஆல்சோ. ஸோ ரெசிஸ்டிவிட்டி டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் அண்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஜாமெட்ரிக்கல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரிலேஷன், இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன ஃபார்முலா இங்கே நம்ம பார்த்தோம். ஸோ லெட்ஸ் see this, that is ஜே இஸ் ஈக்குவல் டு சிக்மா டைம்ஸ் இ அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணலாம். இந்த சிக்மாங்கிறது என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டிவிட்டி, இதை நான் கண்டக்டிவிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் திரும்ப ஜே இஸ் ஈக்குவல் டு இ பை ரோன்னு சொல்லாமா? இந்த கண்டக்டிவிட்டிக்கு பதிலாக இந்த ரெசிஸ்டிவிட்டியை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ இதில் இருந்து ரோவை நான் என்னன்னு சொல்லலாம், இ பை ஜேன்னு சொல்லலாமா? கரெக்டாக? ரோ இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஜே இந்த பக்கம் வந்துடும். அதுதான் இந்த ஈக்குவேஷனில் எழுதியிருக்காங்க. ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு E by J. So J நமக்கு என்ன தெரியும், NE VD சொல்லலாமா? So VD is equal to என்னன்னு சொல்லலாம், E by NE rho, correct? ஸோ இப்போ VD is equal to ஈக்கு பதிலாக நான் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், V by L, அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஐ காட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது எனக்கு VD ரெடியூஸ் ஆகும் அண்ட் தென் ரோ ரெசிஸ்டிவிட்டி எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். வென் கரண்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் போது VD எனக்கு எப்படி ஆகுது, தென் வென் VI தட் இஸ் வென் தட் இஸ் லென்த் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் போது, தட் இஸ் கரண்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் போது VD கரஸ்பாண்டிங்காக எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ கண்டக்டிவிட்டி அண்ட் கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கண்டக்டன்ஸ் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டிவிட்டி. ஸோ G, that is conductance, is 1 by R and correspondingly the resistivity is nothing but 1 by sigma. Is that clear? So conductivity ங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், sigma, then conductance ங்கிறது, so I'm sorry, ஓகே. ஸோ கண்டக்டிவிட்டி, கண்டக்டன்ஸ் இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ நவ் இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட். I'll take that portion. Give me a minute. Okay, we got this formula. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம பேசியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் த டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் கண்டக்டரில் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு தேர்மல் அஜிடேஷன் இன்க்ரீஸ் ஆகும், கொலிஷன் எனக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஆவரேஜ் டைம் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு கொலிஷனுக்கும் ஆவரேஜ் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் எனக்கு ஃபாஸ்ட்டாக இங்கே என்ன ஆகுது, கொலிஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால இந்த ஆவரேஜ் டைம் டவ் ஃபார் த சக்ஸசிவ் கொலிஷன் எனக்கு டிக்ரீஸ் ஆகிறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பிகாஸ் VD இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டவ், டவ் டிக்ரீஸ் ஆச்சு, தட் இஸ் த ஆவரேஜ் டைம் கொலிஷன். அந்த டைம் எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ்க்கு அதிகமாக சக்தி கிடச்சிரும். சக்தி கிடச்சா என்ன பண்ணும், ஒவ்வொரு மெட்டலில் போய் ஒவ்வொரு லேட்டிஸில் போய் கொலைட் ஆகிறது டைம் எனக்கு இந்த கொலிஷனில் வந்து கொலிஷன் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது லெஸ் டைம் தான் அதை எடுத்துக்குது. அந்த டவ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா VD என்ன ஆகும், எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ VD எனக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டிவிட்டி என்ன ஆகிடும், எனக்கு டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ கண்டக்டிவிட்டி வில் பி கெட் ரெடியூஸ்டு பை இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர், வேரஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும், எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ வென் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த நம்பர் ஆஃப் கொலிஷன் இன்க்ரீசஸ் டியூ டு த இன்டர்னல் எனர்ஜி, ரிலாக்ஸேஷன் டைம் எனக்கு டிக்ரீஸ் ஆகும், அதனால் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும், வேரஸ் கண்டக்டிவிட்டி எனக்கு கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆல்ஃபா இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, RT minus R0 by R0T. வேரஸ் இன் கேஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா வந்து நெகட்டிவாக இருக்கும், வேரஸ் கண்டக்டருக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். செமிகண்டக்டருக்கு ஏன் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னா, பிகாஸ் த ரெசிஸ்டிவிட்டி எனக்கு டிக்ரீஸ் ஆகும் வென் டெம்பரேச்சர் என்ன ஆகும் போது எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் போது. ஸோ இது ஏன் நடக்குதுங்கிறத நம்ம செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பார்க்கும் போது பார்ப்போம். பட் பிஃபோர் தட் you please understand this alpha is negative for the semiconductors whereas positive for the conductors. So in terms of alpha நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, R2 minus R1 by R1T2 minus R2T2 இந்த மாதிரியும் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்.
ஸோ ஆர் நாட்டுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் த ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். ஆர்டிங்கிறது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில், R1 R2ங்கிறதும் ஒரு பர்டிகுலர் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்கும்போது. ஸோ இஸ் தட் கிளியர்? ஸோ கலர் கோட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ரெசிஸ்டர்ஸை பற்றி நம்ம சொல்லிட்டோம். இப்போ ரெசிஸ்டர்ஸுங்கிறது ஒரு இன்எவிட்டபிள் இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸில், ரேடியோஸில், ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் இல்லாமையே இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை நம்ம டிசைன் பண்ண முடியாது. பட் ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னோமா? இல்லை, we will use a different types of resistors with a different values of resistors நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி அந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, யூஸ்வலி ஒரு ரெசிஸ்டர் எப்படி மேக் பண்ணுவாங்கன்றதை நம்ம சொல்லிடலாம். ஸோ யூஸ்வலி ஒரு கார்பன் வித் சூட்டபிள் பைண்டிங் ஏஜென்ட்டோட ஒரு சிலிண்டர் ஃபார்மில் நம்ம மோல்ட் பண்ணுறது தான் ஒரு ரெசிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் கரஸ்பாண்டிங்லி ஒயர் லீட்ஸ் எல்லாம் இருக்கும் அட்டாச், இந்த சிலிண்டரில் ஒயர் லீட்ஸ் அட்டாச் பண்ணியிருப்போம். ஃபைனலாக அந்த ஒயரை வச்சு அந்த என்டையர் ரெசிஸ்டரை வந்து ஒரு செராமிக்கில் நம்ம செராமிக் ஆர் பிளாஸ்டிக் ஜாக்கெட்டில் நம்ம என்கேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரெண்டு லீடையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெசிஸ்டரில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் நம்ம ஒரு கரஸ்பாண்டிங் பைண்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம். ஒயர் லீட்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்க்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஸோ இதில் கலர் கோடை வச்சு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 2 rings ஃப்ரம் த எண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா 2 significant figures ஆஃப் த ரெசிஸ்டர்ஸ் ஓமில் நம்மளால சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இண்டிகேட்ஸ் த டெசிமல் மல்டிப்ளையராக நம்ம சொல்கிறோம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் த டாலரன்ஸ் பர்சன்டேஜில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். இன்கேஸ் இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் ஃபார்ம் டு ரிப்ரசன்ட் த color, that is the value of the resistor, that is AB is the first 1 color codes, and next one is the multiplier, and final one is the percentage, that is the tolerance. So for example இந்த color code யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா, you know this one that is nothing but BB Roy, Great Britain had a very good wife. இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கலர் கூட நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் 2 will be nothing but கலர் காம்பினேஷன் உங்களுக்கு தெரியும். அண்ட் மல்டிப்ளையர் இஸ் நத்திங் பட் எகைன் கலர் என்ன இருக்கும் மல்டிப்ளையர் நம்ம போடுறோம். பட் ஃபைனல் கோல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5%. இன் கேஸ் ஆஃப் சில்வர் அப்படின்னா 10%. கலர் கோடே கொடுக்கல, தேர்ட் ஒனுக்கு எனக்கு கலர் கோடே கொடுக்கல. இதுக்கு பார்த்தீங்கன்னா 20% நம்ம எடுத்துப்போம். இஸ் தட் கிளியர்? ஸோ பேபி ராய் of Great Britain had a very good wife. இந்த மிமிக் வச்சு நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா we can able to find the resistance value of the resistance நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ another color code பார்த்தீங்கன்னா கலர் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க which is not applicable here because கலரில் நம்ம கொடுக்க மாட்டாங்க. so we will omit that, but we will see the series and parallel combination. இது நமக்கு தேவை கிடையாது ஏன்னா கலர் ஃபார்மில் நம்ம கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஐ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸை வந்து நான் சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப அதிகமாகுது. ஸோ யூ நோ தட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரோ அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா. ஸோ ரெசிஸ்டன்ஸோட ஏரியா இன்க்ரீஸ் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எனக்கு டிக்ரீஸ் ஆகும். லென்த் இன்க்ரீஸ் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே ரெசிஸ்டன்ஸை நான் சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது டோட்டல் வில் பி சம்மாக இருக்கும், தட் இஸ் அடிட்டிவாக இருக்கும். ஸோ ஆர் வில் பி கிரேட்டர் தேன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆலாக இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இன் கேஸ் ஆஃப் இஃப் ஐ கனெக்ட் த்ரூ சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது. parallel கனெக்ட் பண்ண அப்படின்னா that is nothing but the inverse, that is 1/r is equal to 1/r1 plus 1/r2 plus 1/r3. இப்போ கரண்ட் வந்து that is கரண்ட் எனக்கு மேக்ஸிமம் ஃப்ளோ இருக்குன்னு சொல்லலாம் முன்னாடி கேஸ் விட, பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எனக்கு ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இஎம்எஃப்பை பற்றி நம்ம பேசணும். இது வரைக்கும் நீங்கள் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். பட் ஓகே இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு சார்ஜஸ் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா யூ நீட் சம் எக்ஸ்டர்னலாக நமக்கு ஒரு டிவைஸ் தேவை, இல்லைனா ஒரு சோர்ஸ் தேவைன்னு நம்ம சொல்லாமல். இந்த எலக்ட்ரான்ஸ் யாரோ புஷ் பண்ணணும், அப்போ எலக்ட்ரான்ஸ் மோஷனில் இருக்கும் போது தான் சார்ஜஸ் மோஷனில் இருக்கும் போது தான் நமக்கு கரண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இப்போ இதுதான் எனக்கு ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஒன் கண்டக்டர் விச் இஸ் கனெக்டட் வித் த பொட்டென்ஷியல் ஒரு பேட்டரியில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டரியிலேருந்து இப்போ சார்ஜஸ் எப்படி மூவ் ஆகுன்னு சொல்லலாம். தட் இஸ் சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ் வில் மூவ் ஃப்ரம் ஹையர் பொட்டென்ஷியல்
to lower potential, and electrons will move from lower potential to higher potentials. Take to be conventional direction of current is taken to be the direction of the positive charges. So நான் இந்த current வந்து இப்படி போகுதுன்னு assume பண்ணுறேன். So that is positive charges moving from the positive terminal and it is reaching the negative terminal சொல்லலாமா? But once it reaches the negative terminal, what will happen? இப்போது இந்த ஃப்ளோ எனக்கு இப்படி இருந்துகிட்டே இருந்தால் தான், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் திரும்ப எனக்கு இப்படி இருந்துகிட்டே இருந்தால் தான் இங்கே கரண்ட் எனக்கு இருக்கும் சொல்லாமா? பட் ஒன்ஸ் இட் ரீச்சஸ் த லோயர் டெர்மினல், ஹூ இஸ் ப்ரொவைடிங் த நெசசரி ஃபோர்ஸ்? எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எனக்கு வாட்டர் ஃபால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர் ஃபால் இஸ் அட் த ஹையர் பொசிஷன். ஸ்பான்டேனியஸாக எனக்கு வாட்டர் ஃபால் இப்படி வந்துகிட்டே இருக்கும். நான் எக்ஸ்டர்னலாக எதுவுமே பண்ண தேவையில்லை, ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு கிரவுண்டில் வாட்டர் இருக்குது சரிங்களா, டேங்க் இங்கே இருக்குது. இதை நான் இந்த கிரவுண்டில் இருக்கிற வாட்டரை டேங்க்குக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு கோ. ரெண்டு வழியாக பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நீங்களே ஒரு லேடர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, you can take a bucket of water and you can climb this and you can put it the water in the tank. Or another easiest way is by giving the motor. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம மோட்டார் ஃபார்மில் நம்ம கொடுக்கும் போது தண்ணி என்ன ஆகும், கீழேருந்து மேலே போயிடும். பட் ஒன்ஸ் டேங்க் எனக்கு ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், இது ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லெட்ஸ் அஷ்யூம் this case we have something called as a source, that is water which is in the ground. எனக்கு இப்போ டேங்க்குக்கு ஏற்றணும் அப்படின்னா யூ நீட் டு ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் அ மோட்டார். பட் ஒன்ஸ் எனக்கு ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்பான்டேனியஸாக வருது. ஸோ இதே மாதிரி தான் சார்ஜஸை நான் சொல்கிறேன். சார்ஜஸ் எப்படி மூவ் ஆகும் நான் சொல்கிறேன், ஹையர்லேருந்து லோயர். tank fill ஆகுது ஹையர், கிரவுண்ட் லோயர், ஹையர் டு லோயர், ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். பட் ஒன்ஸ் லோயர்லேருந்து ஹையர் ஏற்றணும்னா என்ன பண்ணும், யூ நீட் சம் எக்ஸ்டர்னல் டிவைஸ். ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ ஹையர்லேருந்து லோயர் ஆட்டோமேட்டிக்காக இது தானே அழகாக வந்து ரீச் ஆகிடும். பட் ஒன்ஸ் லோயர் டெர்மினல் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா தானே இது மேலே வராது. தண்ணி கிரவுண்டில் இருக்குது, இப்போ வாட்டர் தண்ணி கிரவுண்டில் இருக்கிறது டேங்க்குக்கு இப்படி போயிடுமா? நம்ம ஒன்றுமே செய்யாமல் கண்டிப்பாக போகாது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், நான் பண்ணுறது கிடையாது, இங்கே யார் பண்ணுறாங்க அப்படின்னா சம் பேட்ரி இஸ் டூயிங் ஒர்க். அதாவது பேட்ரி என்ன பண்ணுது, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கேருந்து அழகாக இங்கே வந்துருச்சா, இங்கே வந்து சார்ஜ் என்ன பண்ணுது, புஷ் பண்ணுது, ஃபோர்ஸ் கொடுக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் என்ன சொல்லலாமா? நான் இப்போ என்ன சொல்கிறேன், this is your positive terminal, this is your negative terminal. So charges இப்படி அழகாக இப்படி மோஷனில் வந்து இங்கே வந்துடுது. once it reaches the lower terminal, how will go to the higher terminal அப்படின்னா பேட்ரி என்ன பண்ணுது, புஷ் பண்ணுது சார்ஜஸ் இந்த டெர்மினலுக்கு, புஷ் பண்ணுது. that is for nothing but force. டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கா, இதை நான் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லாமா? ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் தான் நான் இஎம்எஃப் அப்படின்னு நான் சொல்கிறேன். திஸ் இஸ் நாட் ஃபோர்ஸ். இஎம்எஃப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம் ஆஸ் த டைமென்ஷன் ஆஃப் பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியலை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் தான் டிஃபைன் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ இஎம்எஃப் நான் எப்படி நான் சொல்கிறேன், தட் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். அந்த ஒர்க் யார் பண்ணுறாங்க, பேட்ரி இஸ் டூயிங் ஒர்க். Is that clear? So the electromotive force is the maximum potential difference between the two electrodes of the cell when no current is drawn. இது ஒத்துக்கிறீங்களா? இங்கே மேக்ஸிமம் இஎம்எஃப்ங்கிறது என்ன, மேக்ஸிமம் இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எனக்கு இருந்தால் தான். இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது ஒரு ஹையர் அண்ட் லோயர் மாதிரிமா. இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான், ஏற்றத்தாழ்வு இருந்தால் தான் இந்த சார்ஜஸ் வந்து மோஷனில் இருக்கும்னு நான் சொல்கிறேன். மோஷனில் இருந்தால் தான் கரண்ட் இருக்கும்னு நான் சொல்கிறேன். இந்த கான்ஸ்டண்ட்டாக இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த இஎம்எஃப் அப்படின்னு நான் சொல்கிறேன். இஸ் தட் கிளியர்? அது எப்படி மெயின்டைன் பண்ணுது, ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். ஒவ்வொரு சார்ஜ் என்ன பண்ணுது, புஷ் பண்ணி ஹையர் பொட்டென்ஷியல் லோயர் பொட்டென்ஷியல்னு மெயின்டைன் பண்ணுது. இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போ இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸையும் இஎம்எஃப்பையும் நான் எப்படி கம்பேர் பண்ணுறேன், ஏன்னா சேம் டைமென்ஷன் தான் நான் சொல்லிட்டேன். பிகாஸ் ரெண்டுமே என்னது, இட் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். ஸோ இஎம்எஃப் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ எலக்ட்ரோட்ஸ் ஆஃப் த செல் when no current is given, that is ஓப்பன் சர்க்கியூட்டில் இருக்கும்போது. இது என்னது, த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் that is nothing but the difference of potential between two any points in closed circuit-ஆக இருக்கும்போது. It is independent of the resistance of the circuit, whereas this is dependent on the resistance. And also the EMF is used only for the source of EMF. இது வந்து measured between 2 points தான், இது source கிடையாது. It is greater than potential difference for any 2 points. இந்த EMF பார்த்தீங்கன்னா இந்த potential difference, that is VA minus VB விட அதிகமாக இருக்கும் இல்லை ஈக்குவலாக இருக்கும். அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் ஆர் கிரேட்டர் தென்னாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஃபார் அ ஐடியல் பேட்ரி
அப்படின்னா என்னங்க மேம் அப்படின்னா when there is no internal resistance at all. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ இதை அழிச்சிட்றேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா EMF is nothing but the potential difference. இந்த potential differenceக்கு எப்போ ஈக்குவலாக இருக்கும் ஃபார் ஐடியல் பேட்ரி. ஐடியல் பேட்டரினா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருக்கும். எக்ஸ்டர்னலாக நம்ம கனெக்ட் பண்ணுற ரெசிஸ்டன்ஸில் சொல்ல பேட்ரியிலேயே ஒரு இன்பில்ட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா அங்கேயும் எனக்கு ஒரு தடை இருக்குது. இட் இஸ் நாட் ஈக்குவலன். ஸோ தட் டைம் ஃபார் எப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருக்கும் ஃபார் ஐடியல் கேஸ். கேன் யூ see this one? The opposition created by the electrolyte of the cell to the flow of current is called as the internal resistance of the cell. செல்லுக்குள்ளே எனக்கு ஒரு internal resistance எதெல்லாம் இது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா larger the separation between the electrodes of the cell, more the length, greater the conductivity, lesser the internal resistance. Internal resistance is inversely proportional to the area. So இதெல்லாமே nature of the, it also depends on the nature of the electrodes. So இதை பொறுத்து internal resistance பேட்டரியிலே எனக்கு இருக்கிறது. Can you see this figure? That is E. Can you see this figure? This is your way I can define the internal resistance. இது எனக்கு external resistance நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறது. பட் இது என்ன நான் சொல்கிறேன், இது வந்து எனக்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்காது. கேன் யூ see this one? That is I is nothing but E by the sum of all the resistance. கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுன்றது இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸையும் பொறுத்து தான் எனக்கு சேஞ்ச் ஆகும். இஸ் தட் கிளியர்? இப்போது இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் EVR என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ கேன் டிஃபைன் E is equal to sum of the potential, that is the potential across this point, the potential across this point, that is nothing but IR plus V. It is nothing but IR is equal to E minus V. ஸோ இதில் என்ன பண்ணுறேன், ஐஆரால் பியால் நான் டிவைட் பண்ணுற போது எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் த இன்டர்னல் செல், ப்ளீஸ் வெயிட் அ மினிட். ஓகே, ஸோ இப்போ இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் இப்போ நான் இதை வந்து இப்படி இதால் நான் டிவைட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் ஆர், தட் இஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இஎம்எஃப் த வோல்டேஜ் அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கே எனக்கு கிடைக்கிது சொல்லாமா. ஸோ இதிலேருந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பை அ செல் பை அ வோல்ட் மீட்டர் மெத்தட் அப்படிங்கிறது என்னங்கிறத இப்போ நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம். தட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். எஸ், இப்போ சீரீஸை நான் கனெக்ட் பண்ணுறேன். தட் இஸ் செல்ஸை வந்து 2 செல்ஸை சீரீஸ் கனெக்ஷனில் நான் கனெக்ட் பண்ணும் போது நாட் 2 செல்ஸ் n நம்பர் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த கேஸில் 3 செல்ஸை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ வாட் ஐ ஹவ் டன், செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படின்னு தே ஆர் ஜாயின் டு எண்டாக நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கரண்ட் எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க, சேம் குவான்டிட்டி ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி மஸ்ட் ஃப்ளோ த்ரூ த each cell. The EMF of the battery ங்கிறது என்ன வரப்போகுது, sum of all individual, this EMF plus this EMF வரப்போகுது. current in each cell எனக்கு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும் and then identical with the current in the entire arrangement. நான் I current for a series connection this is the case. and total internal resistance என்ன இருக்க போகுது, again sum of all the internal resistance. so in case of I will total EMF is nothing but sum of all the EMF. For a n cells we have n times E. For the internal resistance, so additive in nature, for n cells I will have n times R. Total resistance ங்கிறது என்ன, internal resistance NR times, I'll take a pen, NR plus this resistance, that is NR plus R சொல்லலாமா. So I can write the current as, that is potential divided by the resistance, that is NE by NR plus E. கரெக்ட், NR plus R, ஐம் சாரி. ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நெக்லிஜிபிளாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் கரண்ட் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லலாம். வாட் வில் ஹேப்பன் இன் கேஸ் ஆஃப் அ parallel connection இருக்கும்போது எகெயின் என் பொட்டென்ஷியல் எனக்கு இஎம்எஃப் எனக்கு சேமாக இருக்கும், பட் கரண்ட் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொல்லலாமா. ஸோ இஎம்எஃப் வில் பி, இதில் பாருங்கள் EMF of the battery will be same, but current வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகும் in case of a parallel connection. reciprocal of the internal resistance, because ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோம், சீரீஸாக கனெக்ட் பண்ண அப்படின்னா R is nothing but R1 plus R2
ப்ளஸ் சம் அடிட்டிவாக இருக்கும். இதே பேரலாக கனெக்ட் பண்ணனா 1/r இஸ் ஈக்குவல் டு 1/r1 ப்ளஸ் 1/r2 ப்ளஸ் 1/r3 எனக்கு இருக்க போகுது. கரெக்ட். டோட்டல் இஎம்எஃப் எனக்கு இ தான், பிகாஸ் பேரலல் கனெக்ஷனில் இ தான் எனக்கு இருக்க போகுது, அடிட்டிவாக இருக்காது. பிகாஸ் இதுக்கு என்ன இ இருக்கோ இதுதான் சேம் இ, சேம் இஎம்எஃப். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வில் பி NR/N இருக்க போகுது. அப்போ கரண்ட் என்னவாக இருக்கும்? தட் இஸ் நத்திங் பட் E by this is nothing but R/N plus R. correct. so இதை நான் cross multiply பண்ணால் என்ன வரும்? E by R plus NR divided by N. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? இந்த மேலே இருக்கிற கீழே இருக்கிற N மேலே வந்துச்சுன்னா NE by R plus NR. is that clear? இதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் அ parallel connection of cells we will have this one. in case of external resistance negligible-ஆக இருந்துச்சு அப்படின்னா internal resistance-ஐ விட cells வந்து maximum current எனக்கு கொடுக்கும். is that clear? இப்போ இதுக்கு ரிலேட் பண்ணுற ப்ராப்ளம் செஷன் நம்ம பார்க்கலாம்.